So good morning to everyone. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து யூனிட் 1ல பார்ட் 8 டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதில் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதில் வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன், இதை ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனில் வந்து ரெண்டு ரியாக்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறுது. ஸோ ரெண்டு ரியாக்டன்ட் கம்பைன் ஆகிறப்போ ஒரு ப்ராடக்டாக மாறுது. சரியா? ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு எலிமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இங்கே வந்து கார்பன் வந்து 0 ஸ்டேட்லேருந்து +4 ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிஜன் வந்து 0 ஸ்டேட்லேருந்து -2 ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஒன்றில் வந்து என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொன்றில் வந்து என்ன அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுது? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் 4 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. ஸோ 4 எலக்ட்ரான் லாஸ் ஆகிறதுனால 0லேருந்து +4. இங்கே வந்து என்ன அப்படின்னா 4 எலக்ட்ரான் கெயின் ஆகுது. 4 எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகுது. ஸோ +4 எலக்ட்ரான், இங்கே -4 எலக்ட்ரான். ஓகே, ஒரு ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான், 2 ஆக்சிஜனுக்கு 4 எலக்ட்ரான். ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல என்ன ரூல் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே 4 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குது. ஓகே, 4 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. நாங்கள் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் சேம். சரிதானா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ரிவர்ஸ். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டாக டிசோசியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா -2 ஸ்டேட்ல இருந்து 0 ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆயிருக்குது? எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்குது. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குது? 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்குது. எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது? 3 இருக்குது. அப்படின்னா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குது? 6 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்குது ஃபார் 3 ஆக்சிஜன். ஸோ இங்கே வந்து 1 ஆக்சிஜன். ஓகே, அடுத்தது பார்த்தா அப்படின்னா குளோரின் வந்து என்ன அப்படின்னா இங்கே +5ல இருக்குது, இங்கே -1ல இருக்குது. நான் +5ல இருந்து -1க்கு வரணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகணும்? +5ல இருந்து -1க்கு வரணும். ஸோ +5ல இருந்து -1க்கு வரணும். ஸோ +5, அதுக்கப்புறம் +4, அதுக்கப்புறம் +3, அடுத்தால +2, அடுத்தால +1, அடுத்தால 0, அடுத்தால -1. ஓகே, அப்படின்னா +5ல இருந்து +4க்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. +4ல இருந்து +3க்கு இன்னொரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. +3ல இருந்து +2க்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. +2ல இருந்து +1க்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. +1ல 0க்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. 0ல இருந்து -1க்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஆச்சு? 1 2 3 4 5 6. ஸோ இங்கே வந்து என்னாச்சு? 6 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சேம். நான் ஒரு குளோரினுக்கு 6 எலக்ட்ரான். ஓகே, இங்கே 3 ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான். 3 ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான். ஓகே, ஒரு குளோரினுக்கு 6 எலக்ட்ரான். இப்போ எது சேமா இருக்குது? ஓகே, எது சேமா இருக்குது?
ஓகே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் எது ஈக்குவலாக இல்லை? ஓகே நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா, இந்த ரெண்டையுமே வந்து 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்னவாயிருது அப்படின்னா 2 வச்சு மல்டிப்ளை பண்ணையில் ஓகே 2 into 3 6 ஆக்சிஜன் ஆயிடுது. சரியா, 2 into 1 ஓகே 6 ஆக்சிஜன் ஆயிடுது. 2 into 1 2 குளோரின் ஆயிடுது. அப்படின்னா இங்கே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா 12 எலக்ட்ரான் லாஸ்ட் 12 எலக்ட்ரான் கெயின். 2 வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா 12 எலக்ட்ரான் லாஸ்ட் 12 எலக்ட்ரான் கெயின். நான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவல் ஆயிடுது. எப்போ இதை 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ அப்படின்னா 2 KClO3 gives 2 KCl plus 3O2. ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷனை நம்ம பின்னால் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டாக டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம்? டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதில் ஒரு ஆட்டம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு ஆட்டம் வந்து ரெடியூஸ் ஆகுது. மூணாவது வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டத்துக்கு பதிலாக இன்னொரு ஆட்டம் வர்றது, இல்லைன்னா ஒரு அயானுக்கு பதிலாக இன்னொரு அயான் வர்றதா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் நம்ம ஜிங்க் பிளேட்டை வந்து டிப் பண்ணி வச்சிருக்கிறோம். காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷனில் நம்ம ஜிங்கை வந்து டிப் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ளூ கலர் வந்து டிஸப்பியர் ஆயிடும். அதில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஸோ ஏன் டிஸப்பியர் ஆயிடுது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலர். ஓகே, அதனால அந்த சொல்யூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது. அந்த ஜிங்க் பிளேட்டை உள்ள டிப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய காப்பர் அயான் வந்து காப்பரா ரெடியூஸ் ஆகுது. ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. ஜிங்க் சல்ஃபேட் வந்து என்ன அப்படின்னா கலர்லெஸ் சொல்யூஷன். அதனால வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எதா மாறிடுது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனா மாறிடுது. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னா காப்பர் சல்ஃபேட். சரியா, ஸோ அந்த கலர்லெஸ் சொல்யூஷன் இருக்கு பார்த்தியா, அந்த கலர்லெஸ் சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட். ஸோ ஏன் கலர் மாறுது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இந்த ஜிங்க் வந்து இந்த காப்பர் அயானை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ணுது. சரியா, நான் ஜிங்க் வந்து இந்த ஜிங்க் வந்து அந்த காப்பர் அயானை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்படி டிஸ்பிளேஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்குது. சரிதா? ஸோ இதை வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, நான் ப்ளூ கலர் சொல்யூஷன் வந்து கலர்லெஸ்ஸா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. சரியா, ஸோ இங்கே வந்து ஜிங்க் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் அயான் வந்து காப்பரா ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த 2 காம்பவுண்ட்ல ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் பை மெட்டல், இதை நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஜிங்க் வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ ஜிங்க் வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்றதுனால இதை நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிங்க் வந்து ஜிங்க் அயானா மாறுது, H+ வந்து H2வா மாறுது. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா H+ வந்து H2ஆ ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் வந்து ஜிங்க் குளோரைடா ஆக்சிடைஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதை வந்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸோ இங்க கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஓகே ஹைட்ரஜனை விட எலக்ட்ரோபாசிட்டி நேச்சர் எதுக்கு அதிகமா இருக்குதோ அதனால தான் என்ன பண்ண முடியும்? ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க முடியும். அப்படின்னா ஜிங்க் வந்து என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் தன் ஹைட்ரஜன், அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. சரியா, ஸோ இதுக்கு முந்தின ரியாக்ஷன்ல வந்து என்ன அப்படின்னா ஓகே காப்பர் சல்ஃபேட்ல வந்து காப்பர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை விட மோர் எலக்ட்ரோபாசிட்டி மெட்டலால தான் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ஜிங்க் வந்து மோர் எலக்ட்ரோபாசிட்டி நேச்சர் தேன் காப்பர்,
அதனால அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜிங்க் வந்து ஈஸியா ஓகே காப்பர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இது ஆட்டோ ஓகே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரே சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது ஆக்சிடைஸும் ஆகுது ரெடியூஸும் ஆகுது. சரியா? ஸோ இங்க வந்து ஆக்சிஜன் வந்து -1 ஸ்டேட்ல இருந்து 0 ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. அதே ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா -2 ஸ்டேட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அதாவது ஒரு ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, இன்னொரு ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்றோம், இல்லை அப்படின்னா ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், ஆனா அது வந்து 2 சப்ஸ்டன்ஸா பிரியுது. சரியா? ஸோ இதுக்கு முன்னால பார்த்தா அதே மாதிரி தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? டீகம்போசிஷன் பார்த்தோம். இந்த டீகம்போசிஷன்ல வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் வந்து ஒரு ஆட்டமும் ரிடக்ஷன் வந்து வேற ஆட்டமும் நடக்குது. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரே சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஆட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடைஸும் ஆகுது ரெடியூஸும் ஆகுது. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா குளோரின் வந்து +5 ஸ்டேட்டுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது, அதே குளோரின் வந்து -1 ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா the same atom okay present in the reactant okay which get oxidized and then okay reduce. முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரே சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன்லயும் இன்வால்வ் ஆகுது, ரிடக்ஷன்லயும் இன்வால்வ் ஆகுது. இதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஸோ இந்த காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். எப்படி கம்பேர் பண்ணி சொல்றோம்னு பாரு. முதல்ல வந்து என்ன அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் பிளேட்டை வைக்கிறோம். காப்பர் சல்ஃபேட்ல வந்து ஜிங்க் பிளேட்டை டிப் பண்றோம், அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. இதே இதை நம்ம ரிவர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா ஸோ ரிவர்ஸ்ல என்ன ஆனது? ரிவர்ஸ்ல அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் plus copper gives okay. so zinc sulfate plus copper அந்த ரியாக்ஷன் நடக்குமா? அந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா ஓகே காப்பர் வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் than zinc, அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்காது. சரியா? ஆனா அந்த காப்பர் வந்து சில்வர் நைட்ரேட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, நான் காப்பர் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டை டிஸ்பிளேஸ் பண்ணாது, அதே காப்பர் வந்து சில்வர் நைட்ரேட்டை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ இங்க வந்து ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ காப்பர் வந்து சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணுது, சில்வர் வந்து வெளியில போகுது. சரியா? அப்படின்னா ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல் displace less electropositive ion. So இங்க வந்து zinc வந்து more electropositive, copper வந்து less electropositive. சரியா? ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா சில்வர் வந்து less electropositive, காப்பர் வந்து மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ், அதனால ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இங்கேயும் ரியாக்ஷன் நடக்குது, இங்கேயும் ரியாக்ஷன் நடக்குது. ஆனா இங்க வந்து ரியாக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா காப்பர் வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ், அதனால ஜிங்க் அயான் என்ன பண்ணாது அதனுடைய சால்ட்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது. எது வந்து மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ், எது லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். So zinc is more electropositive than copper, copper is more electropositive than silver. அப்படின்னா மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் தான் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்படின்னா ஜிங்க் வந்து என்ன அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணும், சில்வர் நைட்ரேட்ல இருந்து சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஆனா காப்பர் வந்து என்ன அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட்ல இருந்து ஜிங்க் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணாது, ஆனா சில்வர் நைட்ரேட்ல இருந்து சில்வரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். சரியா? because copper வந்து less electropositive than zinc but more electropositive than silver. ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துருக்குறோம். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். தேர்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஓகே மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அடுத்தல ஃபோர்த் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா பேலன்சிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து ஈக்குவேஷனை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடாக பார்க்கணும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் நாலேஜ் வந்து தரவாக இருந்தால் தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ஆக்சிடைஸ்டு பை அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஓகே gives ferric sulfate, manganese sulfate, potassium sulfate and water. ஸோ இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது வந்து அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா அன்பேலன்ஸ்டு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஒரு நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து என்ன அப்படின்னா மோல் கான்செப்ட் படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம ஈக்குவலன்ட் மாஸை பேஸ் பண்ணி ஓகே டீல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏற்கனவே நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து மோல் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து ஈக்குவலன்ட் மாஸை வச்சு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து ஃபெரிக் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பரை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் ஆக்சிடேஷன் நம்பரை வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃப்இயோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. சரியா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +7. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபெரிக் சல்ஃபேட் அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3. அடுத்தால வந்து மேங்கனீஸ் சல்ஃபேட் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. சரியா? இப்போ நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ ரியாக்டன்ட் சைடு அயன் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது, ப்ராடக்ட் சைடு அயன் வந்து +3 ஸ்டேட்டில் இருக்குது, ரியாக்டன்ட் சைடு மேங்கனீஸ் வந்து +7 ஸ்டேட்டில் இருக்குது, ப்ராடக்ட் சைடு மேங்கனீஸ் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது. சரியா? நான் +2ல இருந்து +3 வந்து இன்க்ரீசிங் ஆக்சிடேஷன் நம்பர், இது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். +7ல இருந்து +2 வந்து டிக்ரீசிங் ஆக்சிடேஷன் நம்பர், இதை ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின். அதாவது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து சேமாக இருக்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் சேமாக இருக்கணும். இங்கே வந்து +2, இங்கே வந்து +7. அப்படின்னா அயன் வந்து எத்தனை எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணியிருக்குது? ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குது. மேங்கனீஸ் வந்து எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குது? 5 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணியிருக்குது. ஸோ இங்கே எத்தனை அயன் இருக்குது அப்படின்னா 2 அயன் இருக்குது. அதனால ரெண்டு சைடும் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கேயும் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிடுறோம், இங்கேயும் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே 2 இங்கே 10 இதை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ 10-ஐ வந்து இங்கே எழுதணும். ஓகே 2-ஐ வந்து இங்கே எழுதணும். சரியா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின், அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே 10 எழுதியாச்சு, இங்கே 2 எழுதியாச்சு. ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னா மூணாவது ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டு. சரியா? இதை நம்ம வந்து எது ஆக்சிடைஸ் ஆகுதோ எது ரெடியூஸ் ஆகுதோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து 10 Fe இருக்குது, இங்கே வந்து 2 தான் இருக்குது, அதனால 5 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து 2 K1O4 இருக்குது, இங்கே வந்து MnSO4 தான், அதனால இங்கே 2 போட்டுரும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆனதையும் ரெடியூஸ் ஆனதையும் ரெண்டு சைடும் நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. எது ஆக்சிடைஸ் ஆச்சோ எது ரெடியூஸ் ஆச்சோ அதை ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இது மூணாவது ஸ்டெப். ஸோ இங்கே நாலாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர மற்றதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம்.
ஸோ மற்றது ஆக்சிடைஸ் பண்ணுறப்ப அங்கே வந்து சல்ஃபர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இங்கே வந்து 8 சல்ஃபர் இருக்குது. ஓகே, இங்கே வந்து 8 சல்ஃபர் இருக்குது. இங்கே வந்து 10 சல்ஃபர் இருக்குது. மொத்தம் 18 சல்ஃபர் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா 3 சல்ஃபரு. ஸோ 3-ஐ 5 வச்சு மல்டிப்ளை பண்ணணும், 15 சல்ஃபர். சரியா? இங்கே வந்து 2 சல்ஃபர். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 1 சல்ஃபர். சரியா? அப்படின்னா இங்கே வந்து 18 சல்ஃபர் இருக்குது. இங்கே வந்து 18 சல்ஃபர் இருக்குது. ஓகே, முதல்ல வந்து என்ன அப்படின்னா இங்கே நம்ம 8 போட மாட்டோம். முதல்ல வந்து இங்கே 8 போட மாட்டோம், 10 சல்ஃபர் மட்டும்தான் இருக்கும். இங்கே 18 இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்ல வந்து 8 ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ப்ரீவியஸில் வந்து இங்கே 8 இருக்காது. இங்கே 10 சல்ஃபரும் இங்கே 18 சல்ஃபரும் தான் இருக்கும். ஸோ அந்த சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபூரிக் ஆசிட்ல நம்ம 8 ஆட் பண்ணுறோம். சரியா? இதுதான் 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஓகே, வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணணும். அதாவது எங்கே வந்து ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆகுதோ அங்கே வந்து ஓகே வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எங்கே ஹைட்ரஜன் ஷார்ட்டேஜ் ஆகுதோ அங்கே வந்து H+-ஐ ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா முந்தின ஸ்டேஜில் உள்ளது இங்கே எழுதுகிறோம். ஸோ முந்தின ஸ்டேஜில் என்ன இருந்துச்சு, 10 FeSO4 plus 2 KMnO4 plus 8 H2SO4 gives 5 Fe2SO4 thrice plus 2 MnSO4 plus K2SO4 plus H2O முதல்ல இருந்துச்சு. சரியா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா H2 இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த H2O எங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். சரியா? 8H2O ப்ராடக்ட் சைடு இருக்கணும். சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா H2O-வை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன் பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குதோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். சரியா? இப்போ நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா இங்கே 4 இருக்குது. இங்கே வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து எத்தனை இருக்குது, 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, இங்கே வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 16 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அதனால வந்து 16 ஹைட்ரஜன் வரணும் அப்படின்னு நம்ம இதை எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம், 8 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால தான் இங்கே வந்து 8H2O அப்படின்னு வருது. அப்படின்னா அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை இங்கே வந்து எதை வச்சு பேலன்ஸ் பண்ணுறோம், வாட்டரை வச்சு பேலன்ஸ் பண்ணுறோம் ப்ராடக்ட் சைடு. சரியா? ஸோ now the reaction is balanced. So 10 FeSO4 plus 2 KMnO4 plus 8 H2SO4 gives 5 Fe2SO4 thrice plus 2 MnSO4 plus K2SO4 plus H2O. ஸோ இதை நம்ம இங்கே அடிச்சு இங்கே எழுதிக்கிட்டோம்னா 8H2O. சரி? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறோம். நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மொதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மொதல் ஸ்டெப்பு எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணணும். மூணாவது எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கோ எது ரெடியூஸ் ஆகிருக்கோ அதை ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிடைஸ் ஆன சப்ஸ்டன்ஸையும் ரெடியூஸ் ஆன சப்ஸ்டன்ஸையும் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர மற்ற எலிமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சல்ஃபரை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே 18 சல்ஃபர் இருக்குது, இங்கே 10 சல்ஃபர் தான் இருக்குது. ஸோ சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சல்ஃபூரிக் ஆசிடை 8 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா?
ஃபிஃப்த்தில் வந்து என்ன ஸ்டெப்பில் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம். சரியா, இங்கே 16 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அதை 16ஆக மாற்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 8 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ. Thank you students. I hope you understand the concept. Keep learning. Stay reactive.